வணக்கம். உச்சத்தில் 3 ஸ்டாரோட சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி டிவிகே. 2வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சி டிஎம்கே. 3வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சி ஏடிஎம்கே. இந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு 10 நம்பர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை இங்கிருந்தோ டைரெக்டாக எடுக்காமல் இவங்க கூட கூட்டணி வச்ச ஆட்களை வச்சு இதை 118 பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்க சொல்லிட்டாங்க, என் மூலியமா ஜெயிச்ச நீ யாருக்கு வேணாலும் ஆதரவு கொடு, இங்கே கொடுக்காது. இவங்களும் அதே மாதிரி கான்செப்ட் தான். இங்கிருந்து யாரும் தனிப்பட்ட முறையில் போகாதீங்கன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அதை மீறியும் காங்கிரஸ் இவங்க கூட சேர்ந்துட்டாங்க. இப்போ காங்கிரஸ் சேர்ந்து இன்னும் மெஜாரிட்டியோட லோடு வந்து கரெக்டாக வரலை. இப்போ டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான ரிலேஷன்ஷிப், அதாவது இந்திய அளவில் காங்கிரஸ் கூட இருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க. ஒரு தெளிவான முடிவை டிஎம்கேவும் தெளிவான முடிவை ஏடிஎம்கேவும் எடுக்க முடியாத ஒரு சூழலை இவங்க விலகனால இவங்க 2 பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் ஆட்சி செய்யக்கூடாது. இவருக்கு என்ன பிரச்சனைனா, இவர் ஆட்சி செய்யக்கூடாது. இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் கூட வாங்க, நம்ம 2 பேரும் ஆட்சி செய்யலாம், நான் உங்களுக்கு துணை முதல்வர் போஸ்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இது ஸ்டேட்டஸ் இஷ்யூ. ஒரு சிஎம்மாக இருந்தவர் இவருக்கு கீழே துணை சிஎம்மாக இருக்கிறது கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறார். இப்போது இவங்க 2 பேரும் நல்லா பாருங்கள், சேர்றாங்க அப்படின்னா ஃபுல் மெஜாரிட்டி வந்துடும். இது ஆப்போசிட் கட்சியாக மாறிடும். இந்த காம்போ வந்து வரும்போது இவங்க எப்படி காங்கிரஸை வெளியே தள்ளினாங்களோ காங்கிரஸை, அதே மாதிரி இவங்க பிஜேபியை வெளியே தள்ளிடுவாங்க. 2ம் காலி ஆயிரும். ஸோ தமிழ்நாட்டில் காங்கிரஸும் பிஜேபியும் வெளியே தள்ளிட்டு திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய இவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணாங்கன்னா, இவங்க 2 பேர்த்துக்குமே இந்த 2 பேர் பண்ணின ஊழல் எல்லா டீட்டெயிலுமே தெரியும். ஸோ இன் ஃப்யூச்சரில் வந்து இடி ரிலேட்டடான எந்த இஷ்யூஸ் வந்தாலும் 2 பேருமே கம்பைன் பண்ணி இதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களும் இடி ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸ் எல்லாம் சொல்ல முடியும். அவ்வளோ டேட்டாஸ் இவங்களும் ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க. யாரும் யோகியெல்லாம் கிடையாது. எல்லாருமே திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். ஆக இது ஜெயிக்கக்கூடாது, இது ஆட்சி அமைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய இவங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த ஸ்டேஜ் ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு 2 பேருமே மைண்ட் செட்டில் இருக்காங்க. அந்த 2 மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய இவங்க 2 பேரும் இணையறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஆச்சரியமான விஷயந்தான். ஆனால் டிவிக்கே ஜெயிச்சது ஆச்சரியம். அது நடக்குது அப்படின்னா, டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டு சேர்ந்து ஆட்சி செய்ய முடியுமாங்கிறது அது ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா இதை அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். பெரும்பாலான மக்கள் டிவிக்கே வந்ததை வந்து விரும்பியிருக்காங்க, விரும்பலைங்கிற ஸ்கேல் இருக்குது. அதே மாதிரி இப்போ எந்த மக்களுமே டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் டிஎம்கேவை 100% ஜெயிக்க வைக்கல, ஏடிஎம்கேவை 100% ஜெயிக்க வைக்கல. இவங்க 2 பேருமே பணம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பணத்தை வாங்கிட்டு இங்கே போட்டீங்க. அப்போ நீங்கள் யோகியம் இல்லாதனால இவங்க 2 பேருமே ஒரு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. நம்ம எந்த ஒரு நலத்திட்டங்களையும் கேன்சல் பண்ணிடுவோம். எந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் டிஃபால்ட்டாக இருக்கிறத தவிர அத்தனையும் பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, பணம் இந்த ஆட்சி செய்யறதுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சிறப்பான ஆட்சியை பண்ண முடியும். இவங்க வந்து ஒரு காம்போவாக இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து இலவச திட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்திய அளவில் ஒரு தமிழ்நாடு ஒரு பெரிய அளவுக்கான 2 ஆப்போசிஷனாக இருந்தக்கூடிய திராவிட கட்சிகள் சேர்ந்து சிறப்பாக பண்ணினாங்க ஒரு ரெக்கார்டை கூட கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா, பெரும்பாலானவர்கள் டிவிக்கே ஜெயிச்சது சாத்தியம் அப்படின்னா,
டிஎம்கே, ஏடிஎம்கேட்ட பணம் வாங்கிட்டு டிவிக்கே ஓட்டு போட்டு மக்கள் மறந்தது சாத்தியம்னா, ரொம்ப நாளா பயணம் பண்ண காங்கிரஸ் இவங்கள விட்டு ஆட்சி செய்யணும், கூட்டாட்சி செய்யணுங்கிறதுக்காக வேற கட்சிக்கு போனது நியாயம்னா, ஏடிஎம்கே, பிஜேபி நிரந்தரமான காம்போ கிடையாது. என்னைக்கு வேணாலும் பிஜேபி வெளிய தள்ளலாம். இவங்க ஈடினால பயந்துருக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ, இங்க ஒரு ப்ளஸ் இருக்கிறனால இந்த காம்போல இன்னைக்கு இவங்களுக்கான பெரிய வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் நடக்கலாம். நடக்குதான்னு தெரியல. நடக்கலாம். விஜய்க்கு கொடுத்த கான்வாய ஏன் ரீகால் பண்றாங்கன்னு தெரியல. விஜய வந்து ஏன் டென்ஷன் பண்றாங்கன்னு தெரியல. அப்ப இதுல ஏதோ ஒரு பெரிய அளவுக்கு கேம் நடக்குது. விஜய்க்கு வந்து சுத்தியும் பிரச்சனை. பிஜேபினால பிரச்சனை, காங்கிரஸ்ல எனர்ஜி இல்லாதனால பிரச்சனை, ஏடிஎம்கே டிஃபால்ட்டா பிரச்சனை, டிஎம்கே பெரும்பாலும் அவங்க தான் பிரச்சனை. ஸோ, இந்த அளவுக்கான ஒரு சூழல்ல டிவிக்கு ஆட்சி செஞ்சு மக்களை திருப்திப்படுத்துறதுக்கான அவங்க கொடுத்த திட்டங்கள்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான திட்டங்கள் தான். எப்படியோ டிவிக்கே வந்தாலும் சரி, இந்த காம்போ வந்தாலும் சரி, இன்னும் ஒரு எலெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்குங்க. மக்கள் வந்து ஒரு மெஜாரிட்டியை டிவிக்கே கொடுத்துருக்காங்க. காலம்தான் பதில் சொல்லும். நன்றி.